இன்றைக்கி ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை எனக்கு நெக்ஸ்ட்டு வீக்லாம் இல்லை, எனக்கு வெள்ளிக்கிழமை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நான் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன், எனக்கு டைம் இல்லை, நிறைய ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியது வேறு இருக்குது, அதனால் அடுத்த வாரம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க இருந்துட்டு அடுத்த வாரம்லாம் இல்லை, நான் சனிக்கிழமை காலையில் ஊருக்கு போகிறேன், அதனால் எனக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு வேணும் அப்படின்னாங்க. வாய்ப்பே இல்லை வெள்ளிக்கிழமை நைட்டுக்கெலாம், ஏன்னா நிறைய இருக்குது, அதனால் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தவங்களுக்குலாம் தைச்சி கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது அப்படின்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு வெள்ளிக்கிழமை தைச்சி கொடுங்க, அவங்களுக்கு டேட்டு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவங்க பேசின மாதிரி எனக்கு பேச வரல, ஏன்னா அவங்க திண்டுக்கல் பக்கம் எங்கேயோ ஊர் சொன்னாங்க, இங்கே ஏதோ ரிலேஷன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்கு அவங்க பேசின மாதிரி பேச வரல, அவங்க பேசுறது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருந்தது. கடைசியில் ஒரு வழியாக பேசி என் தலையில் கட்டிகிட்டே போயிட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் நைட் ஆகும்னு சொன்னேன், பரவாயில்ல நான் எத்தனை மணி ஆனாலும் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவங்க பேசுகிறது பார்த்தா கோவமே வரல. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் தோணுச்சு எனக்கு.